சகோதர சகோதரிகளே, திருச்சபை வரலாற்றிலே 3 பேருக்குத்தான் நாம் பிறந்த நாளை சிறப்பிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் மனுகுரு எடுத்த அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகின்றோம். மாசில்லாமல் பிறந்த அன்னை மரியாளின் பிறந்த நாளையும் சிறப்பிக்கின்றோம். எலிசபெத்து தேவதாய் சந்திப்பிலே தூய ஆவியால் நிரப்ப பெற்றவராக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் புதுமை விதத்தில் ஆவதால் அவருடைய பிறந்த நாளையும் அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகின்றது. நாம் இன்றைய நாளிலே அன்னையின் பிறந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித பொனவந்தூரா இவ்வாறு சொல்லுகிறார்: இறைவன் விரும்பினால் இப்பொழுது இருக்கும் விண்ணகத்தை விட இன்னும் மேலான அழகிய விண்ணகத்தை படைத்திருக்கலாம். இறைவன் விரும்பினால் இப்பொழுது இருக்கும் மண்ணகத்தை விட, பூமியை விட அழகான மண்ணுலகை, பூமியை படைத்திருக்கலாம். ஆனால் இறைவன் விரும்பினால் கூட அன்னையை போல ஒரு அழகான தாயை படைக்க முடியாது. இறைவனால் படைக்க முடியாது என்பது அங்கு நோக்கமல்ல, மாறாக மரியாளின் மாண்பினையும் மகத்துவத்தையும் அந்த புனிதர் அருமையாக சொல்கிறார். புனித அல்போன்ஸ் லெகோரி அருமையாக சொல்கிறார்: இறைவன் அன்னையின் மரியாளை போல ஒரு அழகிய ஆன்மாவை இதுவரை படைத்ததில்லை. அன்னை மரியாள் அழகின் முழுமை, அருளின் நிறைவு. புனிதம் என்னும் மண்ணை எடுத்து அருள் என்னும் நீரை ஊற்றி ஆவி என்னும் உயிர் மூச்சை ஊதி ஆண்டவனால் படைக்கப்பட்ட அழகோகிலும் அவளுடைய பிறந்த நாளை நன்றியோடு கொண்டாடுவோம். நமக்கொரு தாய் இருக்கின்றாள், நமக்காக பரிந்து பேசி இறைவனிடம் நமக்கு வேண்டிய விரும்பிய அந்த மன்றாட்டுகளுக்காக அவர் வழியாக ஜெபிப்போம். தடையான பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா இறைவனிடமும் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு
அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவாக இன்று உம் திருமுன் கூடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் பிள்ளைகளாகி எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும். புனித கன்னி மரியாளின் தாய்மை பேறு எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருந்தது போல இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகிற்கு அருளையும் அமைதியையும் அளிப்பதாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயோர் தம் வழியில் இருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்தப் பழியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 33 சொற்றொடர்கள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கண்ணை கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் வழியாக விண்ணக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை எழுப்பி ஜெபிப்போம். தவறிழைக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்புடன் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பையும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தவறும் இயல்புடைய மனிதர்களாகிய நாங்கள் எங்களது இயலாமையை உணர்ந்து நாளும் உமது அருள் வாழ்வில் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று புனித பவுல் வழியாக எங்களுக்கு உரைத்த இறைவா, இறை அன்பும் பிறர் அன்பும் கொண்ட உண்மையான இறை மக்களாக நாங்கள் வாழ வரம் தரும்படியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவன் பொழிந்த அருள்மழைக்காக நன்றி கூறுவோம். இந்த நாட்களில் நல்ல மழையை கொடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையிலே இன்னுமாய் வானத்தை திறந்து மழையை பொழிந்து நிலத்தை வளப்படுத்தி விவசாயம் செழிக்க இறைவனிடம் ஜெபிப்போம். குடும்ப அமைதிக்காக, நற்சுகத்திற்காக அமைதியில் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். அனைவருக்கும் தந்தையாக இறைவா, புனித ஆரோக்கியத்தை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை எண்ணி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீர் தாராளமாக நன்மைகளை மாறி வழங்குவது போல் நாங்களும் எங்களை முழுவதும் உமக்கு கையளிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் பிறந்த நாளில் நாங்கள் உம்மை போற்றிக் கொண்டேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினில் ஏற்றதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனையே கரித்தரித்து தம்
கன்னிமையின் மெய்மை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அடியடியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்விட இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை மன்றாடுவோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் Yeah.
மரியே வாழ்க என்றே துயர் முடிப்போம் நாம். மரியே வாழ்க என்றே துயர் முடிப்போம் நாம். மரியே வாழ்க மாதா நீ வாழ்க. மரியே வாழ்க மாதா நீ வாழ்க. மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். அடிமை என்போம் நாளும் இறையுளம் பணிந்திருப்போமே. இடர் வரும்போது இயேசுவின் சிலுவை எண்ணி துணிந்திருப்போமே. பேசி உதவிகள் புரிந்து முத்தமிழ் வழி நடப்போம். மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். பகைவன் சாத்தான் நம்மை வீழ்த்திட வழிவகுத்துள்ளான். சதா காலமும் பணியாய் ஜபமாய் நாமும் விழித்திருப்போம். உலகினை வென்ற இயேசுவை மரியை நாளும் பின் செல்வோம். உலகினை வென்ற இயேசுவை மரியை நாளும் பின் செல்வோம். மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள். மரியே வாழ்க என்றே துயர் முடிப்போம் நாம். மரியே வாழ்க என்றே துயர் முடிப்போம் நாம். மரியே வாழ்க மாதா நீ வாழ்க. மரியே வாழ்க மாதா நீ வாழ்க. மரியின் சேனையே திரண்டு வாருங்கள், மாதா வழி நடப்போம் விரைந்து வாருங்கள்.